அது ரொம்ப ஆழமா படிக்கிறோம். இதை பார்த்துட்டோமா இப்ப பாப்போம். அடுத்து வாங்க. மொத்தத்துல பூமியில 69 பாகை 17 கலன் தொடங்குற இடம் கிழக்க, முடிகிற இடம் 95 பாகை 42 ரேகாம்சம் முடிக்குது. இதுல ஆர்வத்துக்கு முடிவுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதுல எந்த குழந்தைக்கு ஒரே டயத்தை வச்சுதான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய ஆர்வம் வந்து எவ்வளவு 69 முடிவு சூரிய ஒரு விஷயம் பொதுவாகவே எடுத்துட்டு வரும் ஒரே டயத்தை வச்சு. இதை சரியா கணிக்கிறக்காக தென்கட்டி சிஸ்டமே வந்திருக்கிறதா புரிஞ்சுட்டாலே போதும். அப்படின்னா நாம ஒரு பாகை நகர்வதற்கு நான் இந்தியாவில் ஆரம்பமாகும் போது லண்டன்ல இரவு 12 மணியாக இருக்கும் போது இந்தியாவுடைய ஆரம்ப பாகை என்ன, இந்தியாவின் முடிவு நேரம் என்ன, 2 நேரத்தையும் கணிக்க போறோம். நைட்டு 12 மணிக்கு அவங்களுக்கு வெடிக்கிறது, அவங்க பகல்னு சொல்லி காலையில 12 மணியா இருக்குது. அந்த நேரம் இங்க என்னவா இருக்குன்னு பாக்குறதுக்காக இதை பார்ப்போம். இந்தியாவின் ஆரம்ப நேரத்தை பார்ப்போம். ஒரு பாகை நகர்வதற்கு 69 நிமிடம் என்றால் எவ்வளவு வருது பார்ப்போம். ஆமா, 69 226 நிமிடம். சரியா? அப்புறம் 18 அதே போட்டு 18 4 அது நொடி நொடிதான். மணியா பார்த்துக்கலாம். மணியா பார்க்கும்போது 60 நொடிதான். ஆமா, இந்த 276 நம்ம 60 வகுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கிறது நமக்கு? 4 மணி 36 நிமிடம். அதே மாதிரி இந்த 72ஐயும் 1 நிமிடம் 12 வினாடி. இது என்ன அளவுக்கு? இது இந்தியாவின் அங்க நைட் 12 மணி, காலையில 12, அவங்க நமக்கு 12 மணியா, நைட்டு 12 மணியா இருக்கும்போது அது சூரிய ஒளி இந்தியாவில் நுழையில இங்க இருக்கு. இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 4 மணி வித்தியாசம் வருது. இப்ப முடிவு அடித்து பார்ப்போம். முடிவுக்கு அதே மாதிரி போடும்போது நமக்கு அது மாற்றம் கிடைக்கும். 6 மணி நேரம் 20 நிமிடம் 2 நிமிடம் 46 வினாடி. 2 நிமிடம் 48 வினாடி. 6 மணி நேரம் 22 நிமிடம் 48 வினாடி. இது முடிவா? இப்போ இந்தியாவுக்குள்ள வணிக நிர்வாகத்தை கொண்டு வரணும். இப்ப எப்படி கொண்டு வருது குழப்பம் வருது. அந்த உலகத்திலே ஒரு உலக குடைகளை கொண்டு வந்து உலக வல்லரசுகள் அதை செய்யும் பொழுது லண்டன் தான் உலக வல்லரசு வந்து இயக்குனாங்க. ஆனா சூரியன் அஸ்தமனமே ஆகாம ஆட்சி நடந்தவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஏதாவது பக்கத்துல அவங்களுக்கு பகல் இருக்கும், எந்த நாட்டையாவது பகல் இருந்துட்டே இருக்கும். அப்படி அவங்க ஆட்சியை பண்ணதுனால அந்த நிர்வாக ஒழுங்குகளை சிக்கல் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏற்றது ஒரு டைமா இருக்கு, முடிவு ஒரு டைமா இருக்கு, எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு போகும்போது இதுக்கு ஒரு மையத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மையத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மையத்தை கண்டுபிடிச்சு அதைத்தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வராங்க. டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் இந்திய ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வர்றாங்க. இதுக்கு மொத்தம் எவ்வளவு டைம் வித்தியாசம் பார்த்துட்டு மொத்த நேரம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நமக்கு. இந்தியாவின் முடிவு ரேகாம்சம் 95 42 முடிவு இந்தியாவுடைய அளவு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முடிவோடு இருக்கு 95 42 பாகை 95 42 அப்போ 69 இத கழிச்சிட்டீங்கன்னா 26 டிகிரி 24. இதுதான் இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு. இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு கணக்கு. இதை மாதிரி அவங்க 13 பண்ண இந்த 13 பண்றது வந்து இந்தியாவுடைய ஆரம்பத்தோட பிளஸ் பண்ணிடுறாங்க. இந்தியாவுடைய ஆரம்ப நேரம் இருக்கிறதுல ஆரம்பம் 69 இந்த இந்தியாவுடைய ஆரம்பம் முடிவு இருக்குல்ல, அதோட அளவு தான். இந்த அளவு 2ஆ பிரிச்சு மையத்தை எடுத்து அதை வந்து இதோட ஜாயின் பண்றாங்க. அந்த ஆரம்பத்தை கூட்டோன்னா அதுவே இந்தியாவின் மைய ரேகாம்சம் சொல்லி டயத்தை உருவாக்கி அதான் இந்தியாவை எல்லா இடத்துலையும் கை கணிக்கிறாங்க.
இதுல பாத்தீங்க இது 2வது எவ்வளவு வந்தது? 13/12 மையம் கிடைக்குது. இல்ல இது மையம் இதுதான். மையம் கிடைச்சிச்சு. ஆரம்பம் 9/18 இதை கூட்டிக்கணும். 30 88 30 இதுவே இந்தியாவுடைய மையம். இது எங்க இருக்கு இந்தியாவுன்னா உஜ்ஜயினிங்கிற இடத்துல. இதுதான் உஜ்ஜயினி. உஜ்ஜயினி ரேகாம்சம்னு எழுதுவாங்க இந்தியாவுடைய ஜாதகங்கள்ல. உஜ்ஜயினிங்கிறது இந்த இடம் தான். இதான் ஸ்டாண்டர்ட். இதான் பஞ்சாயத்துல வச்சிருப்பாங்க புத்தகம் தெரியும். இதை வச்சுதான் கணிக்கிறோம். அவங்க பொதுவாக தான் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு போது அப்படின்னு டாக்டர் சொல்ற நேரம் என்ன சொல்ற குழந்தை பண்ணுறதுக்கு உஜ்ஜயினி நேரத்தை தான் சொல்றாரு மதுரையில் இருக்க குழந்தைக்கு. அதுக்கு தான் இங்க ஜாதகத்தை கணிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய ஜாதகம் அது இல்ல அப்படின்றதால கணிச்சு மாற்றம் பண்றாங்க. புரியுதா? வாக்கியத்துக்கு முற்றிலும் மாறுபடுறது தெரியுதா? எதுக்காக மாறுபடுத்தி இருக்கணும் என்று இந்த